Redmi அவங்களோட A சீரிஸ்ல இப்போ புதுசா A7 Pro அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்கு அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த பிரைஸ் பாயிண்ட்ல இந்த ஃபோன் நீங்க வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.9 இன்ச்சஸ்க்கான ஐபிஎஸோட எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு HD+ தான். இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் அண்ட் பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 800 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடவே என்னதான் இது என்ட்ரி லெவல் டிஸ்பிளேவாக இருந்தாலுமே இந்த டிஸ்பிளேக்கு உங்களுக்கு டிவியோட லோ ப்ளூ லைட் சர்டிஃபிகேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே யூனிசாக்கோட T8300 SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் ஒரு 6 nm மேனுஃபேக்சரிங்கில் பண்ண ப்ராசஸர் அண்ட் இந்த ப்ராசஸருக்கு 5G சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதுதான் இதில் எதிர்பார்க்க முடியும். பெருசாக இதில் எதிர்பார்க்காதீங்க, அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 4GB ரேம் ஆப்ஷனும் அண்ட் 120GB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ரேம் அப்படிங்கிறது உங்களுக்கு LPDDR4X ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த ஸ்டோரேஜ் பத்தலன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 2TB வரைக்கும் மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட் மூலமாக நீங்கள் ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்டும் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 32 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.0. என்ன சென்சார் அப்படிங்கிறத எங்கேயும் மென்ஷன் பண்ணல. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது உங்களோட என்ட்ரி லெவல் யூசேஜுக்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும். அண்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபோனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 6300 mAhக்கான பேட்டரி அண்ட் கூடவே உங்களுக்கு 15 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த ஃபோனில் அட்லீஸ்ட் ஒரு 18 வாட்ஸ் கொடுத்தா தான் நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் டிஸ்பிளே தான் HD+ கொடுத்துருக்குறாங்க. சார்ஜிங்கை ஃபாஸ்ட்டாக கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அதுவும் இல்லை. ஆனால் இங்கே ரிவர்ஸ் ஒயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. பட் இது 7 வாட்ஸ் தான் உங்களுக்கு ரன் ஆகும். உங்களோட TWS இல்லை ஹெட்செட்ஸ் இல்லை நெக் பேண்ட் இதெல்லாம் சார்ஜ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. Xiaomi என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இந்த HyperOS வெர்ஷனுக்கு 4 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் Xiaomi இப்போ அதிகமான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம்தான். அண்ட் கூடவே ஏயோட ஜெமினை ஃபீச்சர்ஸில் இருக்க சர்க்கிள் டு சர்ச் ஃபீச்சர்ஸ் ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ப்ரைஸிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் பேஸ் வேரியண்ட் 4GB RAM 64GB வேரியண்ட் உங்களுக்கு 11,499க்கும் அண்ட் 120GB வேரியண்ட் உங்களுக்கு 12,499க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க ரேம் காம்போனன்ட்ஸ் ப்ரைஸ் அதிகமாகிருச்சு. ஸோ இதனால் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பெரிய லெவல் ஸ்பெசிஃபிகேஷன் எதிர்பார்க்காதீங்க. உங்களோட யூஸ் கேஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு ஒரு செகண்டரி டிவைஸாக வாங்க போகிறீங்க, இல்லை உங்களுக்கு பேட்டரி பேக்கப் மட்டும் இருந்தால் போதும், லாங் டியூரேஷனுக்கு உங்கள் யூசேஜ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை ஏஜ்டு பர்சன்ஸ் தான் இருக்கிறாங்க, ஒரு பேசிக்கான கீபேட் ஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்கிரேட் ஆகிறதுக்கு தாராளமாக இது போதுமானதாக இருக்கும். இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா April 15th இருந்து ஃப்ளிப்கார்ட் மூலமாகவும் Xiaomiயோட ஆன்லைன் ஸ்டோர்ஸ் மூலமாக உங்களால் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.